ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 21. ம சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ் வந்து ஒரு கால் வந்தோடனே இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாரு. அப்போ பார்த்து கரெக்டா இங்க வந்து அவங்க அவங்க சித்தப்பா வர வந்துடுறாரு. சாரி, அவங்க மாமா வர வந்துடுறாரு, மலேசியா மாமா. அவர் வந்தோடனே, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொன்னோடனே, "எப்பா கொஞ்சம் தண்ணி தாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஓடி வந்து அந்த இதுல வந்து பேசுறாரு. உடனே தண்ணி குடுத்துட்டு, "ஏய்யா தண்ணி குடிக்கிறதுக்கே இங்க வந்தேனோடனே?" "இல்ல ரோஹிணி கடை தொறந்திருக்கா நீ சொன்னல, அதுக்கு தான் வந்தேனோடனே." இப்ப வித்யா வந்து ரோஹிணி முறைக்கிறாங்க, "ஏம்மா உங்க வீட்ல ஒரு பொண்ணு இருப்பாளே, இந்த பூ கட்டிட்டே இருப்பாளே, அவ என்ன பார்த்துட்டாம்மா, அவ எனக்கு பின்னாடியே வந்தா, அதுக்கு தான் ஓடி வந்தோனே." "ஐயையோ மீனாவா? மீனாவ நம்ம வேற இங்க தானே வர சொல்லியிருக்கோம். இப்ப என்ன பண்றது?" அப்படின்னோனே, "அதானே இப்ப என்ன பண்ணணும்னே, இவர மொத நீ எங்கேயாவது கூட்டிட்டு போ" அப்படின்னோனே, அவர வந்து வித்யா அங்க ஓரமா கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ள அங்க மீனா வந்துடுறாங்க. மீனா வந்தோனே, மீனா கிட்ட பூவெல்லாம் வாங்கி போட்டுட்டு மீனா போன்னு சொல்றாங்க. அப்ப மீனா என்ன கேட்குறாங்கன்னா, "உங்க மாமாவ நான் பார்த்தேனேன்னோனே." "இல்லையே, அவர இங்க இல்லையேன்னோனே." "இல்லங்க, உங்க மாமாவே தாங்க பார்த்தேன். உங்க மாமா மாதிரியே தான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, "என்னங்க அவர் இங்க இல்லல்ல" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே மனோஜ் வந்துடுறாரு. இப்ப மனோஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, மனோஜ பார்த்தோனே ரோகிணிக்கு இன்னும் ஷாக் ஆகுது. "என்ன மனோஜ் நீ இன்னும் இங்கேயே இருக்கிற?" அப்படின்னோனே, "இல்ல ஒரு டீலர பார்க்க போனேன்ல, அவரு சாயந்தரம் வர சொல்லிட்டாரு" அப்படின்னோனே, சரி இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னா, பூ குடுக்க வந்தாங்கன்னோனே, "சரி மாசம் மாசம் காசு தந்துடுறோம். ஒழுங்கா டெய்லி கொண்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் உள்ள வராங்க. "இவங்க என்னடி இங்க வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும், வித்யாவும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப இவரு என்ன பண்றது சொல்லிட்டு, அவங்க மாமாவ கொண்டு போயி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வித்யா உட்கார வச்சுட்டு இங்க வந்துடுறாங்க கேஷுவலா. "நீ என்ன ஏதோ பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இங்கேயே நிக்கிறேன்னு" சொல்லிட்டு முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட வந்து கலாய்க்கிறாரு. அப்புறமா மனோஜ் வந்து, "நீ எதுக்குடா இங்க வந்திருக்க?" அப்படின்னோனே, "டேய் நீ தான் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டல்ல. உன் கடையில ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி குடுக்க தான் வந்தேன்" அப்படின்னோனே, "ஃப்ரிட்ஜா?" அப்படின்னோனே, "ஆமாடா காசெல்லாம் தந்துருவான்டா" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரிட்ஜா பார்க்குறாங்க. கடைசியில அவர ஒளிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த ஃப்ரிட்ஜ் முன்னாடி வந்து நின்னுட்டு முத்துவோட ஃப்ரெண்டு, "எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் தான் வேணுங்கிறாரு." வித்யா ஓடி வந்து அந்த ஃப்ரிட்ஜ 2 கை வச்சு புடிச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ்னா பார்க்க முடியாது. விளைவுகள் பயங்கரமா இருக்கும். வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. அப்ப இப்ப ரோகிணி என்ன சொல்லிர்றாங்கன்னா, அவ அந்த ஃப்ரிட்ஜ வந்து கேட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லிர்றாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இப்போ ரூ. 3000 தந்துருவான். அப்புறம் வந்து மாசம் மாசம் கட்டுவானோன்னே, மாசம் மாசமா? அதுனா எங்க கடைக்கு சரிப்பட்டு வராது. அப்படின்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிர்றாரு மனோஜ். அப்போ ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, வித்யா உடனே கேஷ் பே பண்ணிருவான்னோன்னே, அப்போ உனக்கு தான் ஃப்ரிட்ஜ்னோன்னே, இப்போ முத்துக்கு செம கோவம் ஆயிருது. திட்டிட்டு எல்லாருமே அங்கருந்து போயிர்றாங்க. அதே மாரி மனோஜுக்கும் அந்த டீலர் மறுபடியும் வர சொன்னாருன்னு அவரும் போயிர்றாங்க. அப்புறமா அவர உள்ள இருந்து வெளியில ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அவர் வேர்த்து உட்கார்ந்துருக்கிறாரு. "ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு கடைசியில அவர் வந்து சொல்றாரு, "எனக்கு மொதயே தெரியும். நீங்க 2 பேரும் என்ன வந்து சினிமா வாய்ப்புக்காகலாம் நடிக்க கூப்பிடல. ரோகிணி பாப்பா வீட்ல ஏதோ பிரச்சனை. அதனால என்ன நடிக்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதும்மா. என்னால முடிஞ்ச உதவிய நான் உனக்கு செய்றேன்னு" சொல்லிட்டு அவர் அங்கருந்து கிளம்பிர்றாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வீட்ல என்ன நிலைமைன்னு பார்க்கறதுக்காக வர்றாங்க. மேல நின்னு முத்துவும், மீனாவும் பேசிக்கிறாங்க இந்த மாரி. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு வந்து நான் வந்து அவங்க மாமாவ தாங்க பார்த்தேன். கன்ஃபார்மா அவர தாங்க நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே, முத்து என்ன சொல்றாருன்னா, இருந்தே எனக்கு இந்த பார்லர் அம்மா மேல ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்ன அவங்க அப்பா ஜெயில்ல போயிட்டாரு. அவங்க மாமா இங்க போயிட்டாரு. காசு வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி, அது பேசுறது எதுவுமே சரியில்ல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாத்தையுமே ரோஹிணி கீழ நின்னு கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா வந்து முத்துக்கிட்ட போய் சொல்றாங்க, "ஏங்க அவங்க மாமா வந்து அவர் வந்து அங்க கல்கட்டால துபாய்ல தான் இருக்கிறாரு. நான் தான் தெரியாம இங்க பார்த்தேன்னு சொல்லிட்டேன் போலன்னோனே." "இல்ல மீனா, எனக்கு இப்ப தான் டவுட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அது எப்படி அவங்க மாமா வந்து நேத்து நீங்க பார்த்தேன்னு சொன்ன உடனே இன்னைக்கு கால் பண்ணுவாரு. இப்ப வந்து எல்லாமே ஃபோன் இருக்கனால, நம்ம நிலவுல இருக்கிற இருந்து டீ குடிக்கிற மாரி கூட வீடியோ கால் பேசலாம். அப்படிதான் இவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க. இத கண்டுபிடிக்கணும்." அப்படிங்கிற மாரி முத்துக்கு பயங்கரமா ஸ்ட்ராங்கா டவுட் வருது. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.